20,000 ரூபாய் பட்ஜெட்ல மொபைல் வாங்குறவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்போம். அதுலயும் ஆல்ரவுண்டர் மொபைலா எல்லாருமே எதிர்பார்ப்போம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பல பிராண்ட் வந்து இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்ல போன்ஸ் வரிசையா லான்ச் பண்றாங்க. அந்த வகையில டெக்னோல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா போவா 6 Pro அப்படின்ற ஒரு புது மொபைல் 20,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே பேக் சைட்ல இந்த மாதிரி LED லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா 6000 mAh வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில குறைகளுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி பிரைஸ்ல ஆஃபர்ல, அதுவும் அமேசான் பிளிப்கார்ட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி என்னெல்லாம் அமேசான் பிளிப்கார்ட்ல ஆஃபர்ஸ் வருது அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி என்னென்ன ஆஃபர்ஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா போவா 6 Pro 5G அப்படின்றத ஃப்ரண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதுல எரியக்கூடிய அந்த லைட் வந்து இண்டிகேட் பண்றாங்க. பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா 24 GB ரேமும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் போடுறதை தவிர்த்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா 12+12 எக்ஸ்பேண்டட்னு வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த விர்ச்சுவல் ரேமையும் ஆட் பண்ணி 24 GBன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நார்மலாக ஷாப்ல எல்லாம் விற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் 24 GB விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னாலுமே அது எங்கன்னா ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒழுங்காக 12 GB 8 GBன்னு போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேர்மையாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதை தவிர்த்துக்குங்க அப்படின்றதான் மக்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த இடத்துல வந்துட்டு. அண்ட் பேக் சைடில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு டோட்டல் ஸ்பெக் லிஸ்ட்டே வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த டாப்ல பிரைஸ் சார் வேல்யூ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு கலர் என்ன, ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே உள்ள மொபைல்ல அதுவும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரேப்பர்லயே இருக்கிற எல்லா ஸ்பெக்கையும் எழுதியிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் கொஞ்சம் சாலிடா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள தனியா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கவரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலோட போட்டு பார்க்கலாம். ஸோ நல்லாவே ஃபிட் ஆகிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 70 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி ஃபினிஷ்ல ஒரு கிளாஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு பிளாஸ்டிக் தான். லைட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரேடியன்ட் லுக்ல அப்படியே க்ளோ ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்க்கறதுக்கு இந்த ஒரு மதர் போர்ட் செட்டப் மாதிரி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல பண்ணிருக்கும் அப்படின்றாங்க. ஒரு இடம் இல்ல, இருக்கிற நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸியை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டரி NFC இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு எவ்வளவு கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைட்ல டெக்னோ போவா அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிசைன்ல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க இந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் தான். இந்த லைட் க்ளோ ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா உள்ள வந்து சொல்றேன் எங்கெல்லாம் வந்து இது க்ளோ ஆகும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத. மற்றபடி இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது காமட் கிரீன் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. இது இல்லாம இன்னொரு கிரே கலருமே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்துருக்கனால கொஞ்சம் வெயிட் அண்ட் திக்னஸ் அதிகமாக வருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.9 mmல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 195 கிராம்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெயிட் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த 6000 mAh கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு வெயிட் வந்துட்டு ரீசனபிளா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. மொபைலோட வெயிட் பேலன்ஸுமே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் பெசல்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமே ஈக்குவலான பெசல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈக்குவலா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேஸ் போடாம கையில ஹோல்டு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்கொயர் டைப்ல இருந்தாலும் கூட சைடு எட்ஜஸ்ல லைட்டா ஒரு சின்ன ஃபில்லட் வந்து பண்ணிருக்காங்க. இதனால கையில ஹோல்டு பண்றதுக்கு பெருசா அறுக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. பட் இன்னும் கொஞ்சம் கர்வா கொடுத்தாங்க அப்படின்னா சிங்கிள் கன்ல யூஸ் பண்றதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் இதுல IP53 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் பட்டுறது, லைட்டா நனைஞ்சிருது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் இந்த டிசைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பேக் சைடு வந்து கிளாஸி ஃபினிஷ்ல கொடுத்துருக்கனால ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் படதான் செய்யுது. பட் அதே சமயம் உங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரியலாவே சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கேஸ் நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது இந்த டிசைன் வந்து ஒரு கூலான டிசைனா இல்லாம கொஞ்சம் ரக்கடான டிசைனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஐபோன்ல கொடுக்குற மாதிரியே பாத்தீங்கன்னா இதுல வந்து டைனமிக் போர்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஃபேஸ் அன்லாக் ஆகும் போதோ இல்ல சார்ஜ் போடும் போது வரக்கூடிய அனிமேஷன் இல்ல கால் வரும்போது ஃபுல்லா கவர் ஆகிற
மாதிரி வந்துட்டு இந்த டைனமிக் ஐலேண்ட் டைப்லேயே வந்து இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதை நார்மலாக நீங்கள் 60 Hz 120 Hz இல்லை 90 Hz செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 60, 90, 120 Hz வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் இதில் நான் யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது HDR சப்போர்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு லோ லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த கண்ணுக்கு கொஞ்சம் இஷ்யூ வராமல் தவிர்க்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் வந்து இன்டோர் அவுட்டோரில் நல்லாவே இருக்கு. டைரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா போய் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல என்ன இருக்கு அப்படின்றது கிளியராகவே விசிபிளாக இருந்தது. ஸோ பெருசாக இஷ்யூ எதுவும் சொல்ல முடியல. இதில் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் கம்மியாக வர மொபைலில் அதிகமாக கொடுக்கறது இல்லை. அண்ட் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்தாங்க அப்படின்னா கையில் ஹோல்டு பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் அன்லாக்குமே இருக்கு, நல்லாவே குயிக்காக தான் அன்லாக் ஆகுது. ஓவரால் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% கீழே போயிருச்சு அப்படின்னாலே நார்மலாக நீங்கள் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணியிருந்தாலுமே அது 60 Hzக்கு வந்து சேஞ்ச் ஆயிருது. பேட்டரி லைஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றனால, ஏன்னா 10% போது சீக்கிரமே வந்து ஆஃப் ஆயிரும். அதனால உங்களுக்கு சேவ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக 60 Hz கொண்டு வந்துடுறாங்க. அது நான் நார்மலாக யூஸ் பண்ணும்போது என்ன லைட்டாக 120 Hz ஃபீல் இல்லையேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிராண்டு கிட்ட கேட்கும் போது தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா 10% கீழே அந்த ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் திருப்பி சார்ஜ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 120 Hzல வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. நல்ல ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. வாங்குறவங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சரி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெக்னோ ரியலாவே பெஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. நானே டெக்னோட்ட இருந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருப்பாங்க. இயர்பீஸே வந்து இங்கே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடராக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் இதில் இந்த டால்பி அட்மோஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. அது ஒரு சின்ன குறையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. அந்த டாப்லேயே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IR பிளாஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிவியோ இல்லை ஏசி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ரியலாகவே இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நானுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ரைட் சைடில் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரே ஸ்லாட்டாக இருக்கிற மாதிரி தான் வால்யூம் பட்டன் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செப்பரேட்டாக பிரிச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம ஒரு பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பக்கத்தில் இருக்க பட்டனுமே வந்து ஆடுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்டு குவாலிட்டி இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டாக என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம வந்து கேம் பிளே பண்ணும்போது ட்ரிகராக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக கேம் பிளே பண்ணும்போது வால்யூம் அப் பட்டனுக்கு தனியாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜம்ப் பண்ணுற மாதிரியோ வச்சுக்கலாம். டவுன் பட்டனுக்கு செப்பரேட்டாக வந்து ரீலோட் பண்ணுற மாதிரிலாம் கூட வச்சுக்க முடியும். ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் நம்ம ரெகுலராக இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி கேம் பிளே பண்ணும்போது பட்டன் தாங்குமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது ஒரு சில குறைகள்லாம் வந்து அடுத்தடுத்து நான் இதில் தான் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்ன OS கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட HiOS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸே Android 14ல ரன் ஆகிற மாதிரி கொடுத்தது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. அண்ட் அதை தாண்டி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் தான் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாதம் வரைக்குமே இன்னும் கொடுக்காமையே இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ல ரெகுலராக கொடுத்தாதான் இன்னும் யூசருக்கு வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 2 வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளோ நாள் ப்ராமிஸாக கொடுப்போம் அப்படின்றத இன்னும் கிளியராக எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அதையும் கிளியராக வந்து சொல்லிட்டாங்க முன்னாடியே அப்படின்னாலும் வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். மற்றபடி OSல தேவையில்லாத இந்த ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்க தான் செய்யுது. பட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி MIUI-லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர், கேலண்டர் இந்த மாதிரி நிறைய நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸை கூட அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி விட்டுறலாம். ஓவராலாக இந்த OS சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு இல்லை. அண்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ண Povo 5 Pro-லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் பக் இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அகைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் அது வந்து திருப்பி நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி
மாதிரியான பக் எல்லாம் இல்லாம கிளியர் பண்ணி ரெகுலர் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூசருக்கு இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு சில குறைகள்லாம் இருக்கு. தவிர்த்தாங்க அப்படின்னா டெக்னோ இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நத்திங் ஃபோனில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் டைனமிக் லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றது ஆர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னுவாங்க. நார்மலாக லெஃப்ட் ரைட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் மாதிரி எரியறதும், ரைட் சைடு வந்துட்டு இந்த ஒய் மாதிரி வந்துட்டு எரியறதையும் வந்து சொல்றாங்க. இந்த ரெண்டு லைட்டுமே நீங்க எது வேணும் வேணாம் அப்படின்றத கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் அதே மாதிரி என்ன ரிதம்ல வேணும் அப்படின்றதையுமே வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான டைம்ல எல்லாம் க்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, மியூசிக் ப்ளே பண்றீங்க, சார்ஜ் போடுறீங்க, கேம் ப்ளே பண்றீங்க, அப்ப அந்த கேம் ஓப்பன் ஆகும்போது மட்டும் வரும். போட்டோஸ் எடுக்கிறீங்க இல்ல மொபைல் ஆன் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான டைம்ல எல்லாம் அப்படியே க்ளோ ஆயிட்டு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா RGB லைட் டைப்ல இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஜிகு ஜிகு லைட் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.2 ஓட டியூவல் டோன் ஃபிளாஷோட கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஃபிளாஷோட உங்களுக்கு வந்துடும். ஸோ லோ லைட்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஃபிளாஷ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதை தாண்டி சில டைம் கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்க ஃபிளாஷ்ல போயிட்டு 360 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே ஃபிளாஷ் அடிக்கும் போது பவர் ஷேடோ ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லியிருப்பாங்க. எப்பயும் போல தான் 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இதுல ஒரு சில போட்டோஸ் நீங்க பார்க்கலாம். இது இல்லாம இருக்க மற்ற ரெண்டு கேமரா பாத்தீங்கன்னா டம்மிலையும் மோசமான டம்மின்னு தான் சொல்லணும். 2 மெகா பிக்சல் எதுக்குன்னே தெரியல, எதுக்கு கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கே தெரியாது போல. ஸோ இந்த மாதிரி சும்மா கணக்கு காட்ட தான் கொடுக்குறாங்க. டெக்னோ அப்படின்றது மக்கள் வாங்குறதுக்கு காரணமே வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் மற்றதை விட அதிகமாக இருக்கு, ஸ்பெக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் வாங்குவாங்க. ஸோ அந்த வகையில் இதில் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு வாங்குறதுக்கும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 மெகா பிக்சல் ஏஐ லென்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நான் டெக்னோ மேலே வந்து கேமராலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க மாட்டேன். பட் இந்த தாட்டி வந்து ரியலாகவே நல்லா இருந்தது. குறிப்பாக நம்ம ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. என்ன இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற பிராண்ட்ல OS சப்போர்ட்டோட எல்லாம் சில போன்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இவங்களுமே கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் மொபைலுக்கு. அண்ட் அதை தாண்டி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே வந்து மேக்ஸிமம் 2K எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி 1080p 60 FPS இல்ல 30 FPS எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த மொபைலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த OS இல்லாதது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 70 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சொல்றது நீங்க 50% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வெறும் 19 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் நான் லைவாவே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு, 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 26 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு, 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 39 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு, 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 68 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. நான் லைவா செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட 1 டேக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே நிக்குது. நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்டரி லைஃபும் முக்கியம், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மொபைல் வந்து சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 6080 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். அண்ட் நம்ம கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 12GB ரேம் வேரியன்ட் இருக்கு, LPDDR4Xல ரன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி 8GB ரேம் வேரியன்ட் ஆப்ஷனுமே வந்து இருக்கு. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 2.2 டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல நாங்க வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம்லாம் கூட இந்த ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. டெய்லி யூஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கு கேம் பிளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு எந்த ஒரு லேக்குமே இல்லாம நார்மலா ரொம்பவே நல்லா ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட. அதே மாதிரி நான் கேமர் கிடையாது, அப்பப்ப கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த மொபைல் வந்து சூட் ஆகும். நான் பிளே பண்ணி பார்த்த வரைக்குமே நல்லா தான் இருக்கு கேம் பிளேலாம். அண்ட் ஃபைனலா பிரைஸ் இந்த மொபைல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெக் வைஸாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ் வைஸாக இருக்கட்டும் நிறையா லோட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. AMOLED டிஸ்பிளேவாக இருக்கட்டும், டிஸ்பிளே வைஸ் ஒரு ரகடான ஃபீலில் அந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி LED லைட்லாம் கொடுத்ததா இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ராசருக்கு நல்லா இருந்தாலும் கூட இதே பிரைஸ் ரேஞ்சிலேயே இதை விட கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கக்கூடிய ப்ராசர், பர்ஃபார்மன்ஸ் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது கூட நிறைய மொபைல் வந்து அவைலபிள் இருக்கு. OSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி பிரைஸ்
பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக என்னோட இந்த குயிக் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமே அண்டர் 20Kல என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டோட வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.